வெல்கம் டு கேவி தமிழ் சேனல் 3.0. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேடிவியில் வர திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை இப்போ பார்க்கலாம். நம்ம சத்யராஜ் நடித்த திரைப்படமான திறமை. இந்த திரைப்படத்தை நாளை காலையில் 7 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறோம். அடுத்ததாக காலையில் 10 மணிக்கு நம்ம கமல்ஹாசன் நடித்த சிங்காரவேலன். இந்த திரைப்படத்தை காலையில் 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து மதியம் 1 மணிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தளபதி திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சாயங்காலம் சரத்குமாரோட ராஜஸ்தான் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு விஜயகாந்தோட சொக்கத்தங்கம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா ராம் சரண் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு தினந்தோறும் இந்த திரைப்படத்தை காலையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து காலையில் 10 மணிக்கு மதுமதி இந்த திரைப்படத்தை காலையில் 10 மணிக்கு செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா சுல்லான் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு பிஸ்தா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா எஜமான் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு கழுகு திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து புதன்கிழமை காலையில் பார்க்கலாம். புதன்கிழமை காலையில் மே தினத்துக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த திரைப்படத்தை காலையில் 7 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து காலையில் 10 மணிக்கு சந்தானமோட பாரிஸ் ஜெயராஜ் இந்த திரைப்படத்தை மே தினத்துக்கு காலையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து மே தினத்துக்கு மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா மங்காத்தா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம சூர்யாவோட தானா சேர்ந்தம் கூட்டம் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு நம்ம அஜித்தோட விவேகம் திரைப்படத்தை புதன்கிழமை நைட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து புதன்கிழமை நைட்டு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா 10,000 கோடி இந்த திரைப்படத்தை விவேக் சார் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து வியாழக்கிழமை காலையில் மீண்டும் சாவித்திரி இந்த திரைப்படத்தை காலையில் 7 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு அல்லி அர்ஜுனா இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க காலையில் 10 மணிக்கு. மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா தடையற தாக்க இந்த திரைப்படத்தை மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு வேலை கிடைச்சாச்சு இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு நம்ம சரத்குமார் நடித்த அரசு திரைப்படத்தை நைட்டு 7 மணிக்கு நம்ம கேடிவியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நைட்டு 10 மணிக்கு அதே நேரம் அதே இடம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு பார்த்திங்கன்னா தர்ம தேவதை இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு துளித்திருந்த களம் திரைப்படத்தை வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கீ திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம ஜீவா சாரோட படம். அடுத்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு தென்காசி பட்டணம் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு தெனாலிராமன் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அடுத்து வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லுது இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம கேடிவியில். அவ்வளோதான் நம்ம இந்த வாரத்தோட கேடிவியோட மூவிஸ்.